ஒரு புதிய மாதத்தை நாம் வந்திருக்கிறோம். We have come into a new month. Hallelujah. Hallelujah. மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட இந்த மாதத்தில் வந்திருக்கிறோம். We have come into this new month with lots of expectations. ஏனென்றால் நாம் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நாம் சற்றே திரும்பி பார்த்தால் அத்தனை விதமான வேதனைகளை கண்ணீரும் நாம் கடந்து வந்தோம். If we turn back and look at the path that we came through this year was filled with tears and troubles in our life. Hallelujah. Hallelujah. மகிழ்ச்சியான ஒரு ஆரம்பம் இருந்தது. We had a glorious beginning. ஆனால் இந்த முடிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது நாம் கடந்து வந்த பாதைகளில் எத்தனை விதமான வேதனைகள். As we finish this year, when you turn back and look at what we came through, so much of pain and trouble all through the year. ஆனால் இந்த 12வது மாதம் நீங்கள் துன்பத்தை கண்ட வருடங்களுக்கு சரியாய் உங்களை மகிழ பண்ணுக போகிற ஒரு மாதம். But in the 12th month, God is going to make you rejoice more than what you have faced through this year. கடந்த 11 மாதங்களில் நீங்கள் எத்தனை துன்பங்களும் வேதனைகளும் கண்ணீரும் நீங்கள் கடந்து வந்தீங்களோ, how much pain, tears and troubles that you have come through for the last 11 months. அவ்வளவு அதிகமான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த 12வது மாதத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். That much more blessing God has ordained for each one of you in this 12th month. ஆகவே இந்த 12வது மாதத்தின் இந்த துவக்க வாரத்தில் இந்த ஒவ்வொரு நாளும் மிகுந்த எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்திலே காத்திருங்கள். So each and every day of this last month of this year, wait upon the Lord with a great expectation. நீங்கள் நினையாத இடங்களிலே நினையாத ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். Unexpected blessings from unexpected places will come in search of you. நீங்க நீண்ட நாளா ஜெபித்து கொண்டிருந்த சில ஜெபங்களுக்கு கர்த்தர் இந்த மாதத்துல பதிலை கொடுப்பார். God is going to answer to most of your prayers that you've been praying for a very long time. பலவீனராய் இந்த வருஷத்தை ஆரம்பிப்பீர்கள் என்றால் நீங்கள் பலவான்களாய் இந்த வருடத்தை முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். Those who started this year with weakness, God is going to help you to finish this year with strength and might. இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய ஜெயத்தை மேன்மையும் உயர்வையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். God has ordained blessing, upliftment, promotion and blessing and for you in this new month. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை அள்ளி வருகிறார். But the Lord who loves each one of you is pouring out his blessings upon you. பாதைகளை அவர் பார்த்தார். The Lord saw every path that you came through. கண்ணீரை அவர் கண்டார். The Lord saw each and every tear that you shed. அவமானங்களை அவர் கண்டார். The Lord saw every shame that you went through. தனிமையிலே நீ விட்ட கண்ணீரை அவர் பார்த்தார். The Lord saw the tears that you shed when you were alone. பிற்பக்கத்தில் நீங்கள் சுற்றிலும் சத்துருக்களால் நெருக்கப்பட்டதை அவர் கண்டார். The Lord saw you being oppressed by your enemies from all directions. ஆகவேதான் நீங்கள் மாராவை கடந்து வந்தீர்கள். இந்த மாதம் கடந்த 11 மாதங்கள் நீங்கள் மாராவை கடந்து வந்தாலும் இந்த 12வது மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற ஏலிமை கர்த்தர் வைத்திருக்கிறார். That is why you've come through Mara for the past 11 months and Lord has ordained an Elim for you in this 12th month. மாரா என்றால் கசப்பு. Mara means bitterness. பல சந்தர்ப்பங்கள் உங்கள் இருதயங்களை கசந்து போக பண்ணினது. Many situations or circumstances made your heart to feel bitter. நீங்கள் சந்தித்த சில பிரச்சனைகள் உங்களை மனமடிவாக்கி விட்டது. Some of the problems that you face in your life made you discouraged. ஆகவே தான் இந்த 12வது மாதத்தை உங்களுக்காகவே கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். And that is why the Lord has prepared and ordained this 12th month especially for you. ஆகவே மிக விசுவாசத்தின் கண்களை திறந்து பாருங்கள். Open your eyes of faith and look at it. நீங்கள் விசுவாசத்தோடு முன்னோக்கி கடந்து செல்லுங்கள். Go forward in faith. உங்களுடைய விசுவாசத்தை கரத்தை நீட்டுங்கள். Oh, stretch out your hands of faith. விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுங்கள். Speak the words of faith. நீங்கள் அறிக்கை செய்யுங்கள், இந்த மாதம் எனக்கு தேவன் நன்மையானவைகளை வைத்திருக்கிறார். Confess that the Lord has kept good things for you in this new month. Hallelujah. Hallelujah. நான் கடந்த நாட்கள் தேவ சமூகத்தில் இந்த மாதத்துக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது, as I was waiting in the presence of Lord and praying for this new month, ஏனென்றால் இந்த நாட்கள் நான் ஒவ்வொரு வார்த்தைகளை ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு பெற வேண்டிய ஒரு நாட்கள். because these are the days that we have to wait in the presence of the Lord and get his words from him. ஜெபித்து ஆண்டவரே ஜனங்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு வருவார்கள். And I prayed to our Lord. I said, Lord, people are going to come with a great expectation. உம்முடைய வார்த்தைகள் ஒன்றுதான் எங்களை ஆறுதல் படுத்த முடியும். Lord, your word is the only thing that can encourage and satisfy us. உம்முடைய வார்த்தைகள் ஒன்றுதான் எங்களை பலப்படுத்த முடியும். Your word is the only thing that can strengthen us in this world. அவ்விதமாய் ஜெபித்துக் கொண்டிருந்தபோது பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தை கொடுத்தார். As I was praying, saying these words, the Holy Spirit gave a word in my heart. எஸ்தரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், The book of Esther chapter 3. அதனுடைய 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். The book of Esther chapter 3 and verse 7. அந்த வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. And the word there says, ராஜாவாக அகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய முதலாம் மாதத்திலே
ஆமானுக்கு பூர் எண்ணப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளை ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான 12ஆம் மாதத்து மேல் விழுந்தது. In the 12th year of King Xerxes' rule, in the first month, the month of Nisan, Haman ordered the cast, Purim they were called, to find out the right day and the month to carry out his plot. The 13th day of the 12th month, the month of Adar, was decided on. To carry out that plot. அவர்களுடைய திட்டங்களை செயல்படுத்துகிற ஒரு மாதமாய் அவர்கள் தீர்மானித்திருந்தார்கள். They decided that month to be the month when they would carry out their plot. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, My beloved children of God, இந்த வருடம் நீ பிரவேசிக்க முன்பதாக, before you entered into this new month, இந்த வருடத்தில், in this year, இந்த வருடத்தில் நீ பிரவேசிக்க முன்பதாக, before you entered into this year, இந்த வருடத்து முதலாம் மாதத்திலே உனக்கு விரோதமாய் ஒரு திட்டங்களை இந்த 12ஆம் மாதத்தை தீட்டும்படி சத்துரு வைத்திருந்தார். the enemy had plotted a plan for it to be executed in the 12th month of this year. ஏனால் அவருக்கு தெரியும் இந்த வருடம் உங்களுக்கு தேவன் अनेक ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி. Because the enemy knew that the Lord has ordained lots of blessings and goodness for you. ஆகவே இந்த 12வது மாதம் வேதம் சொல்லுகிறது உனக்கு விரோதமாய் சதி திட்டங்களை தீட்டி அதை நிறைவேற்றுகிற ஒரு மாதமாய் இந்த 12ஆம் மாதத்தை அவன் தீர்மானித்திருந்தார். And that is why enemy, knowing the plans of God, has plotted his evil plans for it to be executed in the 12th month of this year. ஆனால் ஒன்று தெரியுமா? But do you know one thing? சத்துருவானவன் இந்த 12ஆம் மாதத்தை உனக்கு விரோதமாய் செயல்படுகிற மாதமாய் அவன் திட்டமிட்ட அதே நேரத்திலே, the same time that the enemy had planned this 12th month to be the month of destruction for you in your life, இதே 12ஆம் மாதத்தை தேவன் உனக்கு அனுகூலமான மாதமாய் மாற்றும்படிக்கு அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். the Lord has made another plan for this month to be a favorable month for you in your life. நீங்கள் அந்த 3ஆம் அதிகாரத்தில் விவிதமான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. If you read the 3rd chapter, the same word, 3ஆம் வசனம் சொல்லுகிறது, 3:13, chapter 3 and verse 13, it says, ஆதார் மாதமான 12ஆம் மாதம் ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அவன் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. It contained the instructions that on a single day, the 13th day of the month of Adar, all Jews, young and old, women and children, were to be killed. They were to be slaughtered without mercy, and their belongings were to be taken. அங்க விதமா சொல்லப்ப 12ஆம் மாதம், it is said the 12th month, சிறியோர் பெரியோர் குழந்தைகள் யாவரையும் அவன் அழிக்க திட்டமிட்டிருந்தார். It is said that he had planned to kill young and old, women and children. அவர்களை நிர்மூலமாக்க திட்டமிட்டார். He had planned to slaughter each and everyone. அவர்களை கொள்ளையிட திட்டமிட்டார். He had planned to loot everyone. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, My beloved children of God, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை நீ அறியாமல் இருந்தாலும் உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்துருடைய ஒவ்வொரு ஆயுதங்களையும் அறிந்த ஒரு தேவன் இருக்கிறார். Though you may not know the weapons that are formed against you, you have a God who knows the plans and weapons that are formed against you. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துருவான இடுகிற திட்டங்களை தேவன் கண்டு கொண்டிருக்கிறார். And the Lord sees the plans and weapons that are formed against his praying children. கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துருவான் செய்கிறதான திட்டங்களை தேவன் அறிந்து கொண்டிருக்கிறார். And the Lord knows and sees the plans and weapons that are formed against the children of God who lead a zealous life for God. 1ஆம் மாதத்திலே அவன் திட்டமிட்டான். The enemy had planned in the first month itself, முடிகிறது முன்பதாகவே, before the end of 12th month, உன்னை அழிக்க வேண்டும், to kill you, உன்னை கொல்ல வேண்டும், to slaughter you, உன்னை நிர்மூலமாக்க வேண்டும், to destroy your உன்னை life, கொள்ளையிட வேண்டும், to loot your life, இந்த பூமியில் இருந்து உன் பெயரை கெடுத்து விட வேண்டும் என்று சொல்லி சத்துருவானவன் இந்த 12ஆம் மாதத்தை அவன் தீர்மானித்திருந்தான். The enemy had ordained this 12th month for him to destroy your name and take your name out of this world. நான் ஜெபித்துக் கொண்டிருந்தபோது ஆவியானவர் இதைதான் சொன்னார். When I was praying to the Lord, the Holy Spirit revealed this to me. பிள்ளைகளுக்கு சத்துருவான திட்டமிட்டிருந்த திட்டம் இதுதான். This is
the plan that the enemy had planned against the children of ஆனால் God. கடந்த 11 மாதங்கள் அவன் திட்டங்கள் உங்க வாழ்க்கையில செயல்படுவதற்கு தேவன் அனுமதிக்காமல் இருந்தார். God did not allow all these plans to be done in your life for the past 11 months. கடந்த 11 மாதங்கள் உனக்கு விரோதமாய் அவன் செய்த திட்டங்கள் உன்னிலே பலிக்காதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் அதை தடை செய்தவர். The Lord God protected you and did not allow any of the plans of the enemy to function in your life. இந்த 12வது மாதத்தை இன்னொரு காரியத்தை செய்ய போகிறார். The Lord is going to do another new thing in this 12th இந்த month. திட்டங்களை உன்னை அணுகாதபடிக்கு செய்த தேவன் இந்த 12வது மாதம் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற இந்த ஆயுதங்களை எல்லாவற்றையும் அவர் வாய்க்காமல் போக பண்ண The போகிறார். same Lord who did not allow the plans of the enemy to fulfill in your life, he is going to destroy every weapon that is formed against you. ஆண்டவர் சில வார்த்தைகளை எனக்கு காண்பித்தார். The Lord showed some verses இந்த from the Bible. 12வது மாதம் என்ன நடக்கும்? What is going to happen in the 12th month? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவர் கேட்க Let the கடவர்கள். one of the year hear what the Holy Spirit says தம்முடைய to you. பரிசுத்த பலிபீடத்தில் நின்று கொண்டு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் கவனமாயும் விசுவாசத்தோடும் எனக்கு தான் கர்த்தர் பேசுகிறார் என்று ஆழமாய் விசுவாசிப்பானாக. Let every children of God believe that the Lord is speaking to you from the holy altar. 9th அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, If you read chapter 9 and verse 1, அந்த எஸ்தரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, in the book of Esther chapter 9 and verse 1 it says, ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவரை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. the 13th day of Adar came, the day on which the royal proclamation was to take effect, the day when the enemies of the Jews were hoping to get them in their power. 11ஆம் மாதத்தினுடைய கடைசி நாள் வரையிலும் சத்துருவுக்குள்ளே ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்தது. உங்களை மேற்கொண்டு விடலாம், உங்களை அடித்து விடலாம், உங்களை கொள்ளையிட விடலாம் என்று சொல்ல அவன் திட்டமிட அவன் நினைத்திருந்தான். Till the last day of the 11th month there was a deep hope in the enemy that he can overpower you, that he can destroy you and take over your life. உங்களுடைய தேவன் மேல் எப்படி நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தீர்களோ அதே போல உங்களை அழிக்கலாம், கொல்லலாம், உங்களை கொள்ளையிடலாம் என்று சொல்லி பிசாசானவன் அவனை நம்பி இருந்தான். The same way that you trust in the Lord, the enemy also had a hope that he can slaughter you and kill you and loot you. ஆனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. But glory be to the name of அவன் God. எந்த நாள் உன்னை அழிக்க குறித்திருந்தானோ The same day that the enemy had ordained to kill you அது and slaughter டிசம்பர் you. அது 12ஆம் மாதம் முதலாம் நாளா இருந்திருக்கலாம். It could be the first day of the 12th month. ஒருவேளை 5ஆம் நாளா இருந்திருக்கலாம். It could be the 5th day of the 12th யூதர்களுக்கு month. 13வது நாளை குறித்திருந்ததை போல The same way the 13th day was இந்த dedicated for 12ஆம் the Jews. மாதத்தினுடைய 10ஆம் நாள் உனக்கென்று உன்னை அழிக்க சத்துரு குறித்த நாளா இருந்திருக்கலாம். It could be the 10th of the 12th month, could be the day that the enemy had ordained to destroy 12ஆம் you. மாதத்தினுடைய 20வது நாளா இருந்திருக்கலாம். It could be the 20th day of the 12th month. ஆனால் இந்த 12வது மாதம் 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதிக்குள்ள எந்த நாளுக்கு உன்னை அழிக்க கொள்ளையிட நிர்மூலமாக்க அவன் திட்டமிட்டு இருந்தானோ அந்நாளில் தானே Whatever day the enemy had ordained between the first day and the 31st day of this 12th month for him to kill you, slaughter you and loot you, on the same day, அந்நாளில் தானே on the same உன்னை day, அழிக்கலாம் என்று நினைத்திருந்த அந்த நாளில் தானே the same day that the enemy had planned to destroy you, உன்னை பலவீனப்படுத்தி விடலாம் என்று அவன் நினைத்திருந்த அந்நாளில் தானே the same day that the enemy had hoped to weaken you, உன்னை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி அவன் நினைத்திருந்த அந்நாளில் தானே the same day that the enemy had hoped to overpower you. கர்த்தர் சொல்லுகிறார் அவர்களை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. And the Lord says God helped the Jews to triumph over them and the situation changed. காரியம் upside down. மாறுதலாய் முடிந்தது. ஆமென் சொல்லுவோமே. Amen. இதுதான் இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வார்த்தை. This is the word that the Lord gave. கர்த்தர் சொல்லுகிறார் And the Lord says, இந்த மாதம் உனக்கு உன்னுடைய காரியங்கள் மாறுதலாய் நீ முடிய போகிற மாதங்கள். this is the month when things are going to turn upside down in your life. காரியங்கள் தலைக்கீழாய் மாறி போகிறது. Situations are going to change in your life. உனக்கு விரோதமாய் சத்துரு 1000 திட்டங்கள் அவன் போட்டு இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த மாதம் சகல காரியங்களையும் உனக்காக கர்த்தர் மாறுதலாய்
முடிய பண்ண போகிறார். Though the enemy had made thousands of plans against you, but God is going to change all that in your life and make you triumph in your ஆகவே life. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். Let your heart not be troubled. உங்கள் இருதயம் கலங்க Let your வேண்டாம். heart not be இந்த troubled. மாதத்தை குறித்து நீங்கள் கலங்கி போக Do வேண்டாம். not be discouraged thinking about this இந்த new month. மாதம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டிய மாதம். This is the month that you are going to sit and know that you are God. நீங்கள் சுய பலத்தை சாராமல் கர்த்தருடைய பலத்தை சார்ந்து கொண்டு ஜெயத்தோடு முன்னோக்கி செல்ல வேண்டிய ஒரு மாதம். This is the month that you are not going to rely on your own strength but rely on the Lord and go forward in your life. ஏனென்றால் இந்த தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு ஆன்லைன் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் காரியங்கள் மாறுதலா முடிய போகிற ஒரு மாதம். This word is not only for those who are seated in this church and for everyone who are watching this through online. The Lord says the Lord is going to change everything in your life. நான் ஆண்டு சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். I was praying in the presence of God. என்ன காரியங்கள் மாறுதலாய் முடியும்? What is going to change in my life? எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். These are very well known verses ஒரு சில to you. காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். I would like to point out certain things and finish நீங்கள் fast. வேதத்திலே வாசிக்கும் பொழுது If you read in the Bible, வாசிக்க என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். turn your Bible with me. ஆதியாகமத்து புத்தகத்தின் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோமாக. The book of Genesis chapter 50 and verse 20. அங்கே வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, The Bible says, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், you plotted evil against me. தேவனோ But God இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அது நன்மையாக முடிய பண்ணினார். turned it into good in order to preserve the lives of many people who are alive today. பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், The Holy Spirit என் said, ஜனங்களிடத்தில் சொல், tell to my people, அவர்கள் இருதயம் கலங்கி போக வேண்டாம், let their hearts not be அவர்கள் troubled, அதைரியப்பட வேண்டாம். let them not be இந்த discouraged. மாதம் காரியம் மாறுதலாய் முடியும். Everything will be turned into good. என்ன மாறுதல்? What will change? உனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற சகல தீமைகளையும் கர்த்தர் இந்த மாதம் உனக்கு நன்மையாய் கர்த்தர் மாற்றுவார். Every plot that has been plotted against you, God will turn it to be good. சத்துருவானவன் தீமைகளை எந்த ரீதியில் வேணாலும் கொண்டு வரலாம். The enemy may bring evil against you in any form. ஒருவேளை உன் குடும்பத்தார் மூலமாய் கொண்டு வரலாம். He may bring it through your relation. ஒருவேளை உன் நண்பர்கள் மூலமாய் கொண்டு He வரலாம். may bring evil through your ஒருவேளை family. உன் இனஜன பந்துக்கள் மூலமாய் கொண்டு வரலாம். He may bring it through your relatives. யார் மூலமாய் வந்தாலும் பரவாயில்லை. It could be anyone in your life. கர்த்தர் சொல்லுகிறார், But the Lord காரியம் says மாறுதலாய் முடியும். things will change in your காரியம் life. மாறுதலாய் முடியும். Things will change upside ஒரு down. ஆமென் சொல்ல வேண்டாமா? Amen. உன்னை குறித்து தானே சொல்லுகிறார். The Lord is saying உனக்கு about விரோதமாய் you. சத்து எத்தனை தீமைகளை கொண்டு வர எத்தனைத்துக்கிறான் தெரியுமா? Do you know how much evil the உன் enemy is குடும்பத்தை plotting அழிக்க, against உன் you? பிள்ளைகளை அழிக்க சத்துரு உனக்கு விரோதமாய் எத்தனை தீமையான அக்கினி அஸ்திரங்களை அவன் எய்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? Do you know how much evil the enemy is bringing in your life to kill you, destroy என் you, தேவன் slaughter you? என் தேவனுடைய கிருபை உன்னை பாதுகாத்து இல்லாவிட்டால் நீ உன் குடும்பமும் அழிந்திருப்பீர்களே. If not for the grace of God, you and your family would have been destroyed in this year. இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் The reason that we are alive today, கர்த்தருடைய கிருபை. it is purely the grace of God. ஆமென் சொல்லுவோமே. Amen. ஹalleluya. Hallelujah. ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், That is why the Lord says, அன்றைக்கு யூதருக்கு என்று ஒரு 12ஆம் மாதம் எப்படி குறிக்கப்பட்டதோ அதே போல உனக்காக பிசாசு இந்த 12ஆம் மாதத்தை குறித்திருந்தாலும் என் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 12வது மாதம் உனக்காக பரலோகம் குறித்திருக்கிற ஒரு மாதம். the same way that the 12th month was ordained for the Jews to be destroyed and slaughtered, though the enemy might have ordained this 12th month to destroy you, the Lord says heaven is opened for you. எதற்காக? Why? யோசேப்புக்கு விரோதமாய் அவன் சொந்த சகோதரர்கள் எழும்பினார்கள். His own brothers rose up against Joseph. யோசேப்புக்கு விரோதமாக அவன் சொந்த கூட பிறந்த தன்னுடைய சொந்த சகோதரர்கள் எழும்பினார்கள். His own brothers rose up against அவன் மேல் Joseph. பொறாமை கொண்டவர்களாக With jealous and envy they rose up அவனை against him. குழியிலே போட்டார்கள். They threw him in the அவனை pit. அடிமையாய் விட்டார்கள். They sold him as a அவனை slave. சிறைச்சாலையில் தள்ளிவிட்டார்கள். They threw him in the prison. ஆனால் கடந்து போன இடங்களை எல்லாம் அவனுக்கு நடந்தது எல்லாம் தீமைகளை போல காணப்பட்டது. Though every path that he went through every situation that he faced, everything was evil in அவன் Joseph's life. யோசித்திருக்கலாம், Joseph may have thought, ஆண்டவரே Lord, உமக்கு உண்மையா
உண்மையா இருந்ததுனால தான் இந்த தீமையோ? Lord, because I was true to you, is this evil என் coming in my life? தகப்பனுக்கு பிரியமாய் வாழ்ந்தேனே, அதற்காகவா இந்த தீமைகள்? Because I was true to my father, is this evil coming in my life? அடிமையாய் வேலை செய்த போத்திபாருக்கு உண்மையா இருந்தேனே, அதற்காகவா இந்த தீமைகள்? I was a faithful servant when I was sold as a slave to in Potiphar's இந்த house. கால வேளையில் அநேக யோசேப்புகள் ஆவியானவர் இங்கே பார்த்து The கொண்டிருக்கிறார். Holy Spirit is seeing many Josephs. இங்கே அநேக யோசேப்புகளுக்குள்ள இந்த கேள்வி இருக்கிறது. This question is in the heart of ஏன் many of ஆண்டவரே, the என் வாழ்க்கையில Josephs என்ன here. குறைவு ஆண்டவரே? Lord, what do I lack in my life? எல்லாம் ஜெபிக்கிறேனே, I am praying well. என்னால் இயன்ற வரையில் உமக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. I am trying to please you in my life as much as I ஆண்டவரே, can. உமக்கு பரிசுத்தமாய் வாழ நான் முற்பட்டு கொண்டிருக்கிறேனே. Lord, I am trying as much I can to என்னால் lead a முடிந்த holy அளவுக்கு life. உமோடு கூட கிட்டி சேர்ந்து கொண்டு வருகிறேனே. Lord, I am trying my best to be close to you. ஆனால் தீமைகள் அல்லவா எனக்கு முன்பா நின்று கொண்டிருக்கிறது. But in every direction I turn around, there is only evil and evil நான் நன்மை against me. செய்தவர்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். The people whom I did good, they are rising against ஆண்டவரே, me. நான் உதவி செய்தவர்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். Everyone whom I help, they are rising என் against வாழ்க்கையில் me. எப்பொழுதும் தீமைகள் தானோ? It's only evil against me in all my யோசேப்பை life. போல இருதயத்திற்கு ஆழத்துக்குள்ளே குமரிக் கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, My beloved children of God who are burning with this question from the ஒருவேளை depths of your heart. ஒருவேளை Joseph. கடந்து வந்த 11 மாதங்கள் நீங்கள் எந்த மாதம் என்று நீங்கள் உங்களுக்கு ஒரு அட்டவணை கொடுக்க வைத்தால், நீங்கள் கடந்த 11 மாதங்கள் ஏதோ ஒரு விதத்திலே நான் தீமைகளை தான் கண்ணன் என்று நீ சொல்லி இருப்பாயானால், If I ask you to turn back and look at the 11 months that you came through and write down, and then you will write only evil that you have faced in your life for the past கர்த்தர் 11 months. சொல்லுகிறார், The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, இது மனிதனுடைய வார்த்தையில கர்த்தர் the சொல்லுகிறார், Lord says in the இந்த 12th month, 12வது மாத தீமையின் மாதம் அல்ல, உனக்கு விரோதமாய் இருந்த எல்லா தீமைகளையும் அவர் நன்மையாய் மாற்ற போகிறார். and the Lord says this 12th month is not the month of evil. The Lord is going to turn all evil into good in this 12th நீ month. விசுவாசிப்பாயானால், If you believe, இது தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை என்று விசுவாசிப்பாயானால், if you believe that this is the word that the Lord is giving to me, இது எனக்கு நேராய் வருகிற தீர்க்க தரிசனம் என்று நீ if you விசுவாசிப்பாயானால், believe that this is the prophecy that is coming towards me, கர்த்தருடைய ஊழியக்காரனாய் அவருடைய ஸ்தானாதிபதியாய் சொல்லுகிறேன், as the ambassador of Christ, I am standing here and telling எந்தெந்த you, இடங்களிலே நீ தீமையை கண்டாரோ அங்கே எல்லாம் காரியங்கள் மாறுதலாய் முடிய போகிறது. அந்த இடங்களில் எல்லாம் நீங்கள் தீமைகளை அல்ல, என் கர்த்தர் உனக்காக தீமைகளை அவர் நன்மையாய் மாற்ற போகிறார். in every place that you faced evil in your life for the past 11 months, God is going to change each and everything upside down, and in the places where you saw evil, God is going to turn it all into good. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமே. Amen. அதை விசுவாசிக்கிறவர் ஆமென் என்று சொல்லுவோமே. Amen. ஆமென். Amen. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, உன்னை அழிக்க சத்துரு 12ஆம் மாதத்தை அவன் திட்டமிட்டு இருந்தார். though the enemy had planned this 12th month to be the month where he is going to destroy அவனுடைய you, திட்டங்களை எல்லாம் தவிடு பொடி ஆக்குறதுக்கு, உனக்கு அனுகூலம் பண்ணுவதற்கு இந்த 12ஆவது மாதத்தை அவர் தம்முடைய கரத்தில் எடுத்திருக்கிறார். the Lord has taken this 12th month in his hands to destroy the plans of the enemy against you, அதுதான் and this make this 12th month favorable to you. அதுதான் கர்த்தர் சொன்னார். And that is what the Lord என் says. ஜனங்களிடத்துல சொல், Tell to my people, இந்த மாதம் காரியங்கள் மாறுதலாய் முடியும். things are going to turn into good in your நான் life. தாழ்த்தப்பட்டு போவேன் என்று நினைத்திருக்கலாம். You may think, you may have thought that you will be put down அது in your நடக்க life. போகிறது இல்லை. That is not going to happen. அது நடக்க போகிறது That is இல்லை. not going to happen. காரணம் காரியம் மாறுதலாய் முடியும். Because God is going to change evil into நன்மையை good in your life. தீமைகளை நன்மையாய் மாற்றுவது மாத்திரமல்ல, Not only changing evil into good in your life, வேதத்திலே இன்னொரு வேத பகுதியை நான் பார்க்க விரும்புகிறேன். I would like to point out another part from the தானியேல் Bible. புத்தகத்தின் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, In the book of Daniel chapter 3 and verse 23, if you எல்லாருக்கும் read, தெரிந்த வேத பகுதிகள் தான். this is a very well known part from the அங்கே Bible. சத்துருடைய திட்டங்களை பார்க்க முடியும். Here you can see some of the plans of the enemy against the இதோ child. நேபுகாத்நேச்சார் என்பவன் பிறப்பித்த கட்டளையை கர்த்தர் மேல் கொண்ட வைராக்கியத்தின் நிமித்தமாகவும் விசுவாசத்தின் நிமித்தமாக அதை மீறின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. Here we can read about Shadrach, Meshach, Abednego who did not obey the proclamation or the command
given by Nebuchadnezzar because of the zeal that they had for God. கர்த்தருக்காய் வைராக்கியமா நின்றவனுக்கு விரோதமாய் போடப்பட்ட ஒரு திட்டம். A proclamation or a plan that was plotted against those who had zeal for God. கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கும்படி வைராக்கியத்தை காண்பித்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சதி திட்டம். The plan that was plotted against the children of God who stood for God and showed zeal for God. அந்த பெரிய சிலையை வணங்கும்படி அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். They were forced to worship the huge idol. எல்லாரும் வணங்கினார்கள். Everyone worshipped the ஆனால் idol. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் கர்த்தருக்காய் நின்றார்கள். But Shadrach, Meshach, Abednego stood for God. அவர்கள் தேவனை வெட்கப்படுத்தும்படி உலகத்து முன்பதாய் தலகுனி அவர்கள் விரும்பவில்லை. They did not want to bow their head down and to shame God before the world. கர்த்தரை வெட்கப்படுத்தத்தக்கதாக உலகத்துக்கு முன்பதாய் தாழ்ந்து போக அவர்கள் விரும்பவில்லை. They did not want to go and bow their head down before the world to put the Lord into shame. இதோ அவர்கள் கண்கள் முன்பதாய் எரிகிற அக்கினி சுளை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Here they are seeing a burning furnace before their eyes. 7 மடங்காய் அதிகமாக்கப்பட்ட அந்த அக்கினி சுளையை அவர்கள் கண்கள் முன்பாய் பார்த்து They கொண்டிருக்கிறார்கள். are seeing the blazing furnace that is set 7 times hotter. அவர்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் தீர்மானித்து விட்டார்கள், அவ்வளவுதான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய சாப்டர் முடிந்து விட்டது என்று சொல்லி. Everyone around them decided that this is the end of Shadrach, Meshach and Abednego. சூழ்நிலைக்கு ஏத்தபடி தங்களை மாற்றிக்கொள்ள தெரியாதவர்களுடைய சாப்டர் முடிந்து விட்டது. They thought this is the end of the lives of Shadrach, Meshach, Abednego, who were not able to adjust their lives according to what is happening around உலகத்தோடு them. கூட சூழ்நிலைக்கு ஏற்றபடி இசைந்து போக உலகத்தை கூப்பிடும்போது உலகத்தோடு சபைக்கு வந்த சபையோடு கூட இப்படி வளைந்து கொடுக்கிற வாழ்க்கையை நடத்த தெரியாத இவர்களுடைய வாழ்க்கை இன்றோடு முடிந்து விட்டது என்று நினைத்தார்கள். Everyone thought that the lives of Shadrach, Meshach, Abednego, who were not ready to adjust to what the world demanded, to be one in the world, to be a different person in the church, they thought this is the end of them. எல்லாரும் சொன்னார்கள், Everyone said, பைத்தியக்காரர்கள், fools, பைத்தியக்காரர்கள், fools. கும்பலோடு கும்பலா விழுந்து விட்டால் என்ன ஆக போகிறது? Among they could have joined with the group and then worshipped the idol. வணங்குகிறதை போல கொஞ்சம் விழுந்து விட்டு எழுந்து விட்டால் என்ன நடந்து விட போகிறது? What is going to happen if they had imitated others and then faked like they were worshipping the idol? காலங்கள் அப்படி இருக்கும்போது அதுக்கு ஏற்றபடி நம்மள அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும் அல்லவா? When the situation and times are asking or demanding you to நம்ம adjust, எல்லாம் it is good for you to adjust. இவ்வளவு திரளான ஜனங்கள் விழுந்து கிடக்கும்போது இவங்களுக்கு மாத்திரம் என்ன வந்தது? When these many people are adjusting and worshipping this idol, what has happened to these people? சபையே, Church, நீ காண்பிக்கிற வைராக்கியம் கர்த்தருக்கு தெரியும். God knows the zeal that you are showing for the Lord. உன்னோட பலவிதமான எதிர்ப்புகளின் மத்தியிலே நீ கர்த்தர் மேல் காண்பிக்கிற அந்த நேசத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். Even amidst all those oppressions that you are facing, the Lord knows the zeal that you have shown நீ for the Lord. உலகத்து முன்பதாய் கொஞ்சம் இசைந்து போயிருப்பாயானால், கொஞ்சம் நீ தலை குனிந்து போயிருந்திருப்பாயானால், எப்பொழுதோ உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் எல்லாம் மாறி போயிருக்கு. If you had given little room for the world or bowed down your head to the world, all your problems in your life would have changed. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், But the Lord says, ஆனா நீயோ but you அதுக்கு இடம் கொடாதபடிக்கு did not give room for எந்த the world. சூழ்நிலை வந்தாலும் சரி, Whatever be the என் situation in கர்த்தர் your தான் என்று life, சொல்லி you said the Lord is first in நீ my உன் life. தேவனாய் கர்த்தருக்கு வைராக்கியத்தை காண்பித்தாயே. You showed zeal for the Lord in your ஒருவேளை life. உன் கண்களுக்கு முன்பதாய் எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி ஜுவாலையை நீ பார்த்து கொண்டிருக்கலாம். Maybe you could have seen a blazing furnace before your eyes. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, இந்த மாதம் காரியம் மாறுதலாய் முடியும். and the Lord says, things are going to change இந்த மாதம் upside down in your காரியம் life. மாறுதலாய் முடியும். Things are going to change upside down இந்த in your மாதம் life. காரியம் மாறுதலாய் முடியும். Things are going to change in your life. நடந்தது என்ன? What அதுல happened? ஒரு சில வார்த்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். I would like to point out certain things அங்க from that இவ்விதமாய் ஒரு part. வார்த்தை சொல்லுகிறது. And a word there it says, 23 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கட்டுண்டவர்களாய் சூளை அக்கினி சூளை நடுவிலே விழுந்தார்கள். they fell into the heart of the blazing fire still.
tied up. கட்டுண்டவளாய் விழுந்தார்கள். They fell into the blazing fire, ஆனால் tied up. ஆச்சரியம் நடந்தது. But there was an amazing thing that happened there. கட்டப்பட்டவளாய் அக்கினி சூளையிலே விழுந்தார்கள். Those who fell into the heart of the blazing அவர்கள் fire, tied கட்டப்பட்டது up. உண்மைதான். It is true that they were tied up. அவரை தூக்கி அக்கினி சூளையிலே விழுத்து போட்டது உண்மைதான். It is true that they were thrown into the heart of the blazing fire. எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கத்தக்கதாக காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. In front of everyone's eyes, things changed upside down. என்ன மாறுதலாய் முடிந்தது தெரியுமா? What changed there? அடுத்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. The next verse, it's கவனிக்க வேண்டும். Listen carefully. 25 வசனம். அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். Then why do I see 4 men walking freely about in the fire? கட்டுண்டவனாய் போடப்பட்டவர்கள் விடுதலையாய் உலாவிக் கொண்டிருக்கிறார்களே. Those who were thrown into fire, tied up, are walking freely amidst the கால்கள் fire. அவர்கள் செயல்பட முடியாதபடிக்கு அவர்களுடைய கைகளும் கால்களிலும் நாம் அல்லவா கட்டினோம். Are we not the ones who tied up their feet and hands that they were not able to function? அவர்கள் கட்டப்பட்டவர்களாய் அல்லவா அக்கினி சூளையிலே போடப்பட்டார்கள். Did we not throw them into the fire, tied up? அவர்களை கட்டின கட்டுகள் எங்கே? Where is the cords that tied them? கட்டப்பட்டவர்களாய் இல்லையே. They are not tied up now. கட்டப்பட்டவர்களை நான் விடுதலையாய் காண்கிறேனே. I see the tied up people now என் தேவ பிள்ளையே, காரியங்கள் மாறுதலாய் முடிய போகிறது. Beloved children of God, things are going to ஒருவேளை change கடந்த upside down. 11 மாதங்கள் சத்துருவானவன் பல நிலைகளிலே உன்னையும் உன் குடும்பத்தையும் அவன் கட்டினவனாய் இருப்பானேயானால், Maybe for the past 11 months the enemy could have tied you and your family. ஒரு நாள் நீங்கள் வியாதியால் கட்டப்பட்டு இருந்தால், Maybe you could have been tied up in disease. இயேசுவின் நாமத்தை நான் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறேன். இந்த 12வது மாதம் உன்னை கர்த்தர் விடுதலையாக்கத்தக்க நிலையிலே காரியங்கள் மாறுதலாய் முடியும். In the name of Jesus and with faith I proclaim today that this 12th month things are going to change upside down in your life. ஒருவேளை சாபத்தில் கட்டப்பட்டிருந்தால், Maybe you could have been bound in ஒருவேளை curse. சில பாவங்களிலே விட முடியாமல் நீ கட்டுண்டவனாய் இருந்தால், Maybe you could be tied up in a sin that you are not able ஒருவேளை to give up. அசுத்த ஆவியினாலே பிடிக்கப்பட்டு நீ கட்டப்பட்டவனாய் இருந்தால், Maybe you are caught by an evil spirit that could not be released from your life. பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலே சொல்லுகிறார், எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கட்டப்பட்டவளாய் அக்கினி சூளையிலே போட்டார்களோ, அதே போல இந்த நாளிலே நீ கட்டப்பட்ட நிலையிலே இந்த 12வது மாதத்துக்குள்ளே நீ பிரவேசித்திருப்பாயானால், Maybe you are entering into this 12th month the same way that Shadrach, Meshach, Abednego were tied up and thrown into the fire. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says காரியங்கள் மாறுதலாய் முடியும். things are going to change in உன் your கட்டுகளை life. குறித்து கவலைப்பட Do வேண்டாம். not be bothered about the சத்துருவனை bonds in கட்டி your வைத்த life. கட்டுகளை குறித்து நீ கவலைப்பட Do not be வேண்டாம். bothered about the உன் bondages in குடும்பத்துக்கு your life. வரலாமா அவன் கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை குறித்து நீ கவலைப்பட Do not வேண்டாம். be bothered about the bondages that the அது enemy கையை has brought in your life and அது family. கையை கட்டிருந்தாலும் காலை கட்டிருந்தாலும் அல்லது உச்சந்தலை அல்லது உள்ளங்கால் வரையிலும் உன்னை சுற்றி 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 கட்டி இருந்தாலும், Even if the enemy has tied your hands or your feet, or he could have tied you up from top of your head to the tip of your toe. இந்த 12வது மாதத்திலே நடக்க போறதை கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says what is going to happen in இந்த the 12th மாதம் month. உன் வாழ்க்கையில கட்டப்பட்ட எல்லா நிலைகளிலும் காரியங்கள் மாறுதலாய் முடிய போகிறது. கட்டப்பட்ட நீ இந்த மாதம் நீ தேடிப்பார், கட்டப்பட்ட இடத்துல உன் கட்டுகள் காண போகிறது இல்லை. கட்டப்பட்ட இடத்துல கட்டுண்டவனாய் உன் வாழ்க்கை இருக்க போகிறது இல்லை. உன் குடும்பம் கட்டப்பட்ட குடும்பமா இருக்க போகிறது இல்லை. உன் பிள்ளைகள் கட்டப்பட்டவனா இருக்க போகிறது இல்லை. உன் கணவன் கட்டப்பட்டவனா இருக்க போகிறது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், காரியம் மாறுதலாய் முடியும். இந்த மாதம் இனி நீ கட்டுண்டவனாய் அல்ல, விடுதலை பெற்றவனாய் நீ உலாவுகிறதை உலகம் காணும். If you turn back and look at the bondages that you have been bound by the enemy, you will not see those bondages in your life. You will not see the bondages in your children's life. You will not see those bondages in your husband. You will not see the bondages in your family. The Holy Spirit says you will not be bound by any of the things that Satan has brought in your life, but you will be free and delivered in this new month. எந்த சத்துருவனை கட்டினானோ, The same enemy that bound you, அதே சத்துரு சொல்லுவான், the same enemy will say, கட்டுண்டவர்களை அல்லவா தூக்கி போட்டோ, did I not tie you up and throw you in the எப்படி அவர்கள் fire? விடுதலையானார்கள்? How are they free now? எப்படி அவர்கள் How are விடுதலையானார்கள்? they any free?
எப்படி அவர்கள் விடுதலையானார்கள்? How are they delivered? இந்த இடத்துல அநேகருக்கு கர்த்தருடைய prophetical word வந்து கொண்டிருக்கிறது. This is a prophetical word that is coming to most of you here. கட்டுண்ட நிலையிலே கண்ணீரோடு கூட கலங்கிக் கொண்டிருக்கிற சிலரை ஆவியாருடைய கண்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது. The eyes of the Holy Spirit is looking at some of you who are discouraged. உன் விடுதலைக்காக உன் விடுதலைக்காக இந்த நாட்களில் உபவாசத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய். You are fasting and praying for a deliverance. உன்னுடைய பிள்ளைகள் உன் குடும்பத்தின் சூழ்நிலைகளில் ஒரு விடுதலைக்காக பரிசுத்த ஆவியானுடைய சமூகத்திலே போராடி கொண்டிருக்கிறாய். You are fasting and praying and struggling in the presence of God for a deliverance in your family. அப்படிப்பட்ட எல்லாருக்கும் ஆவியானவர் சொல்லுகிற இந்த மாதம் உனக்கு விடுதலை உண்டாகிற ஒரு மாதம். And to those who are playing in that way, the Holy Spirit says, எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை. and the Holy Spirit says you will have deliverance in everything in your life. எல்லாவற்றிலும் விடுதலை. You will have deliverance in every aspect of your life. ஒரு ஆமென் சொல்லுங்களே. Say amen. சாபத்திலிருந்து விடுதலை. You will have deliverance from curse. வியாதியிலிருந்து விடுதலை. You will have deliverance from நல்ல ஒரு sickness. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உன்னுடைய எல்லா கடன் பாரத்திலிருந்து விடுதலை. You will have deliverance from all your debts. கட்டப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலை. You will have deliverance from உனக்கு sin. விரோதமாய் சத்துரு செய்கிற எல்லா விதமான கட்டுகளிலிருந்து இந்த மாதம் விடுதலை உண்டு. You will have deliverance from every bondages that the Satan is bringing in your life. காரியம் மாறுதலாய் முடியும். Things are going to change in your நீ life. கட்டுகளோடு இருக்க போகிறதில்லை. You will not continue to be in bondages. ஹalleluya. Hallelujah. மூன்றாவது ஒரு மனிதனுக்கு ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். Thirdly, I would like to point out another thing from the Bible. லூக்கான சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது. In the book of Luke chapter 5 and verse 5 it says, எல்லாம் தெரிந்த சம்பவங்கள் தான். this is a very well known part. அதற்கு சீமோன் ஐயரே, and to that Simon ராம் said, முழுவதும் பிரயாசப்பட்டோம், Lord, we toiled the whole ஒன்றும் night. அகப்படவில்லை. We worked hard all night and caught nothing. ஒன்றும் அகப்படவில்லை. We caught nothing. ஒன்றும் அகப்படவில்லை. We caught nothing. ஒன்றும் அகப்படவில்லை. We caught nothing. சபையே, Church, இந்த காலவேளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், the Holy Spirit says to you in this பேதுருவை morning time, போல just like Peter, எவ்வளோ பிரயாசப்பட்டோம், you worked hard ஒன்றுமில்லை. and you caught nothing. ஒன்றுமில்லை. There's nothing in your life. ஒன்றுமில்லை. There is nothing in your life. இந்த காலவேளையிலே யாரோ சிலரோடு கர்த்தர் சொல்லுகிறார், In this morning time to some of you, பிரயாசப்பட்டு இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திலே உன்னுடைய கூடையை பார்த்தால் அங்கு வெறுமை, உன் பாத்திரத்தை பார்த்தால் வெறுமை, உன் குடும்பத்தை பார்த்தால் வெறுமை, உன் பொருளாதாரத்தை பார்த்தால் வெறுமை. நீ பிரயாசப்பட்டது உண்மைதான், நீ கஷ்டப்பட்டது உண்மைதான், நீ பாடுபட்டது உண்மைதான். ஆனால் மகளே, உனக்கு ஏதாவது கிடைச்சதா என்று கேட்டால் ஒன்றுமில்லை. For the past 11 months you worked hard, you toiled, you worked hard, you put your heart and soul in everything that you did. But if I look at your basket and you look at your family and if I look at your financial situation and ask you, you will say there is nothing and it's empty. It is true that you worked hard, it is true that you sacrificed, but you have got nothing all through the year. ஒன்றுமில்லை. Nothing. ஒன்றுமில்லை. Nothing. இந்த வார்த்தை ஆவியானவர் நேற்று ராத்திரி என்னோடு ரொம்ப அழுத்தமா சொன்னார். And the Lord spoke this word very deeply and strongly in my heart. ஜெபிச்சு ஒண்ணும் நடக்கலையே. You prayed but nothing happened. உபவாசம் இருந்தும் ஒண்ணும் சக்சஸ் ஆகலையே. You fasted and prayed but there was no success at all. மிஞ்சினது ஏமாற்றம். It was only disappointment that you had in your life. மிஞ்சினது வெறுமையான கூடை. It was the empty basket that you finally இந்த காலவேளை had. பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு சொல்லுகிறார், The Holy Spirit says to you in this morning இந்த time, மாசம் காரியம் மாறுதலாய் முடியும். in this new month things இந்த are going to மாதம் change காரியம் in your மாறுதலாய் life. முடியும். Things are going to change in your இந்த life. மாதம் காரியம் மாறுதலாய் முடியும். Things are going to change in your life. எந்த இடத்திலே ஒன்றுமில்லை என்று சொன்னாயோ, The same place where you saw அந்த nothing, இடத்திலே ஒன்று நடக்க போகிறது. something is going to happen in the same என்ன நடக்க place. போகிறது What தெரியுமா? is going to happen, you know? பேதுருவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், And the Lord spoke to Peter and வலையை said, ஆழத்திலே போடு. cast your nets அவன் deep. போட்டான். He casted his அவன் net. போட்டான். He casted his net. நம்பிக்கை இல்லதா, Though he did not have any ஆனாலும் hope, நம்பி போட்டான். but he trusted the Lord and cast his நம்பிக்கை net. இல்லைதான். There was no hope for ஏனால் அவனுடைய him பிரயாசனம் சொல்லுகிறது,
Because his hard work says, அவனுடைய பிரயாசம் சொல்லுகிறது his hard work ராம் says, முழுவதும் பிரயாசப்பட்டு though we worked hard all night, ஒன்றுமில்லையே I got nothing. ஒன்றுமில்லையே There was nothing. நம்பிக்கை இல்லைதான் It was a hopeless ஆனாலும் situation. நம்பினான் But amidst that இந்த hopeless situation, 12வது he trusted மாதத்திலே உனக்கு God. நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் It may be a hopeless situation in your ஆனாலும் life. ஆவியானவர் சொல்லுகிறார் நீ நம்பு But the Lord says, but the Holy Spirit says, trust in the நீ Lord. நம்பு Trust in the Lord. பிசாசு சொல்லுவான் நீ பிரயாசப்பட்டாய் Satan may say you worked hard. ஆனா வெறுமையான கூடை You can only see empty ஆனா baskets கர்த்தர் in your சொல்லுகிறார் life. But the Lord நீ says, நம்பு trust in the நீ Lord. நம்பு Trust in the Lord. இந்த 12வது மாதம் In the 12th month, உன் கண்கள் வெறுமையான கூடையை பார்த்தாலும் though your eyes may see an நீ empty அந்த basket, வெறுமையான கூடையை பார்த்து சொல்லு say to the empty ஏய் basket, வெறுமையே emptiness. இந்த மாதம் காரியம் மாறுதலாய் முடியும் Things are going to change in this new உன்னுடைய month. வெறுமையான சூழ்நிலை பார்த்து சொல் Say to the empty situation in your வெறுமையே life, emptiness. சூழ்நிலை மாறும் Situations are going to உன் change. குறைவை பார்த்து சொல் Look at your lacking and say, குறைவே lacking. இந்த 12வது மாதம் In the 12th month, காரியம் மாறுதலாய் முடியும் situations ஒரு are going ஆமென் to change. சொல்லுங்களேம்மா Say amen. ஒரு ஆமென் சொல்லுங்களே Say amen. ஒரு ஆமென் சொல்லுங்களே Say amen. பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கமாய் The சொல்லுகிறார் Holy Spirit says, பரிசுத்த ஆவியானவர் வைராக்கியத்தோடு the சொல்லுகிறார் Holy Spirit says strongly இந்த to மாதம் you, உனக்காக என் ஆண்டவர் செயல்பட போகிற மாதம் this is the month my Lord is going to இந்த work for மாதம் you. தேவன் உனக்காக காரியங்களை நடப்பிக்க போகிற மாதம் This is the month the Lord himself is என்- going to work என் in your life. கர்த்தர் சொல்லுகிறார் My Lord என் says, கர்த்தர் சொல்லுகிறார் My Lord உன் says, தேவன் சொல்லுகிறார் your God says, வெறுமையை பார்த்து சொல் say to the emptiness, காரியம் மாறுதலாய் முடியும் things are going to change in your காரியம் life. மாறுதலாய் முடியும் Things are going to change in எங்க your நீ life. வெறுமையை பார்த்தாயோ Wherever you saw இதோ emptiness, சில மணி நேரத்திலே in a few hours, வெறுமையை பார்த்த பேதுரு மாத்திரமல்ல not only Peter who saw வெறுமையை emptiness, பார்த்த யோவான் மாத்திரமல்ல not only John who saw வெறுமையை emptiness, பார்த்தவர்கள் நண்பர்கள் மாத்திரமல்ல not only your friends who saw எல்லாருடைய emptiness, கண்களும் பார்க்கிறது everyone's eyes are வலைகள் looking at you. இழுக்கிறார்கள் They're pulling the net. இழுக்க முடியல They're not able to pull the net. இழுக்கிறார்கள் They're pulling the net. இழுக்க முடியல They're not able to pull the ஒரு net. கூட்டம் சொல்லுகிறார்கள் One group is ஏ saying, வலை கிழிய போகுது the nets are going to வலை tear கிழிய down. போகுது The nets are going to எல்லாருடைய tear கண்கள் apart. ஆச்சரியப்படுகிறது Everyone's அடுத்த eyes are சில looking in நிமிடங்களிலே astonishment. In the next few அடுத்த minutes, சில நிமிடங்களிலே in the next few minutes, வெறுமையான கூடை மாத்திரமல்ல not only the empty basket, வெறுமையான படகு மாத்திரமல்ல not only the empty boat, கூடையும் நிரம்பி இருக்குது the baskets were full, படகு நிரம்பி இருக்குது boats were ஒரு full. படகல்ல Not one காரியம் தேவன் செய்ய ஆரம்பித்து When விட்டார் the Lord starts to உனக்காக act, என் தேவன் செயல்பட ஆரம்பித்து if my விட்டார் Lord starts to உனக்காக work in என் your life, தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்து if my விட்டார் Lord starts ஓ to work in your ரபா life, பாபா ஒரு படகல்ல not one boat, காரியம் மாறுதலாய் முடியத்தக்கதா 2 படகு அமிழ்ந்து போகத்தக்க நிலையிலே கத்த காரியத்துமாக்கி வைக்க God will பண்ணினார் change everything and make things to change, that 2 boats will be filled in your இதுதான் life. மனுஷனை நீ நம்பி போவதற்கும் என் கத்தரை நம்பி போவதற்கும் This is the difference between you trusting a man and you இதுதான் trusting God. உன் சுய பலத்தை நம்பி போவதற்கும் கர்த்தருடைய பலத்தை நம்பி போவதற்கும் This is the difference when you rely on your strength but rely on the strength of God. இதுதான் உனக்காக உலகம் கிரியை செய்வதற்கும் உனக்காக தேவன் கிரியை செய்வதற்கு உள்ள வித்தியாசம். This is the difference that you will see when the world works for you and when the Lord works for you. என் ஆண்டவர் சொல்லுகிறார் My Lord says, காரியம் மாறுதலாய் முடியும். things are going to change in எப்படி your முடிய life. போக தெரியுமா? How do you know it's going to change? ஒன்றும் இல்லை என்று சொன்ன இடத்துல The same place Hallelujah. where you saw nothing and said there is nothing. எல்லாம் இருக்கிறது. Everything. எல்லாம் இருக்கிறது. You are going to see எல்லாம் இருக்கிறது. everything. You are going to see இந்த everything. வருஷத்தினை குறைவோடு முடிக்க போகிறது இல்லை. You are not going to finish this year in இந்த emptiness. வருடத்தினை குறைவோடு முடிக்க போகிறது இல்லை. You are not going to finish this year in emptiness. வெறுமை என்று சொல்லப்படுகிற இடத்திலே கர்த்தர் தம்முடைய கிரியைகளை நடப்பிக்க போகிற மாதம் இந்த மாதமா இருக்க போகிறது. This month is going to be the month where the Lord is going to work in the places
where you said there is emptiness. ஒன்றும் இல்லை என்று சொன்ன இடத்திலே கர்த்தர் தம்முடைய கிரியைகளை அவர் நடப்பிக்க போகிறார். The same place where you said there is nothing and there is emptiness, you will see the Lord working in those places. அதுதான் கர்த்தர் சொன்னார். That is what the Lord என் says. ஜனங்களிடத்துல சொல், Tell to my people, இப்படியே போக போறதில்லை, you are not going to continue in the same way. இப்படியே போக போறதில்லை, You are not going to continue in the same இதே way. சூழ்நிலையில போக போறதில்லை, You are not going to continue in the இதே same பிரச்சனையில situation. போக போகிறதில்லை, You are not going to continue in இதே the same பலவீனத்துல போக problem. போகிறதில்லை. You are not going to continue in the same sickness. காரியம் மாறுதலாய் முடியும். Things are going to change in your life. எப்பொழுது? When does it change? எப்பொழுது? When will it change? 12ஆம் மாதம். In the 12th month. எல்லா சத்தமா சொல்லுங்க. Everyone say it aloud. 12ஆம் மாதம். The 12th month. சத்தமா சொல்லுங்க. Say it aloud. 12ஆம் மாதம். 12th month. காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. Things are going to change. ஹalleluya. Hallelujah. எது 12வது மாதம்? Which is the 12th month. இந்த மாதம் தான் 12வது This மாதம். is the 12th month. ஆகவே தான் இந்த மாதத்தை விசுவாசத்தோடு ஆரம்பிங்க. That is why I'm saying start this month இந்த in மாதத்தை faith. நம்பிக்கையோடு புறப்பட்டு சொல்லுங்கள். Go in faith. உன் தீமைகள் நன்மையாய் மாறும். Your evil will be turned into good. ஹalleluya. Hallelujah. உன் கட்டுகள் அழுக்கப்பட்டு விடுதலையாய் போவாய். Your bondages will be broken and you will be going out with ஒன்றும் deliverance. இல்லை என்ற இடத்திலே எல்லாம் இருக்கிறது நீ காண போகிறாய். In the places where you saw nothing and emptiness, you will see fullness. ஏன்னா கடந்த You know why? 11 மாதங்கள் Because for the past 11 ஏன் months, கர்த்தர் காரியம் மாறுதலா முடிய போகிறார் தெரியுமா, பண்ண போறார் do you know தெரியுமா? why God is going to change everything in your கடந்த life? 11 மாதங்கள் ஒன்று நடந்துச்சு. For the past 11 months, there was something that happened. அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. That was hidden to your eyes. உன்னுடைய ஜெபிக்கிறவனுடைய கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருந்தது. That was hidden to your praying eyes. பரிசுத்தவானுடைய கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருந்தது. That was hidden to the eyes of the holy people. அது என்னவாம்? Do you know what that is? வாசியுங்க யோபின் புத்தகம். Turn with me to the book of Job. 1ஆம் அதிகாரம். To the book of Job chapter 1. 11ஆம் வசனத்தினுடைய If you read the book of Job chapter 1 and verse 11. கடைசி பகுதி சொல்லுகிறது. The last part of the 11th verse it says. அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும். But now suppose you take away everything he has, he will curse you to your face. 2:5. Chapter 2 and verse 5 it says. உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும். See that he will curse you to your face. தூஷிக்கானோ பாரும். See that he will curse you to your face. உனக்கு தெரியாமல் ஒரு சேலஞ்ச் பரலோகத்தில் நடந்தது. There was a challenge that happened in heaven. நல்லா without கவனிக்க you வேண்டும். knowing. கடந்த 11 மாதங்களிலே உன்னை வைத்து ஒரு சவால், ஒரு சேலஞ்சஸ் நடந்து கொண்டிருந்தது. Keeping you in a hidden place, there was a challenge that was done in heaven. என்ன தெரியுமா? Do you know what that is? சத்துரு சொன்னா, Satan said, உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மை ஆராதிக்கிற அந்த ஜனங்களுக்கு நான் தீமையை கொண்டு வந்து காட்டுகிறேன். let me bring evil into the life of the people who are worshiping you and serving you. அவர்களுடைய வாழ்க்கையை நான் கட்டி சாபத்தினாலும் வியாதினாலும் பலவிதமான பிரச்சனைகளினாலே அவர்களை நான் பயன் பண்ணி காட்டுறேன். Let me bind the lives of the people with curse and sickness and lots of trouble. உம்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நான் குறைவையும் ஒன்றுமில்லாமையும் கொண்டு வந்து காண்பிக்கிறேன். Let me bring emptiness into the lives of the people who worship you. கடந்த 11 மாசம் இது 3 வாழ்க்கையில வந்துச்சு. All these three things happened in your life for the past 11 உன் வாழ்க்கையில வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் தீமையாக மாறினது. Every goodness that you were to receive became evil in your life. பிசாஸ் தேவன் சில தீமைகளை அனுமதித்தார். God had permitted certain evil in your life. எதற்காக? Do you know why? உன்னை சோதிக்கும்படி அல்ல. Not to test you. உன்னுடைய ஆராதனை பிசாசு கண்டான். Satan saw your worship. உன்னுடைய பக்தி வைராக்கியத்தை அவன் கண்டான். Satan saw your zeal. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பை அவன் கண்டான். Satan saw the love that you had for God. அவன் சொன்னா, Satan said, இவங்க சும்மா ஆராதிக்கல, they are not worshiping. இவங்க சும்மா துதிக்கல, They are not just இவங்க worshiping சும்மா you. ஜெபிக்கல, They are not just praying. இவங்க சும்மா உம்மை நேசிக்கல. They are not just loving you. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டீங்க. Because you have given everything to இந்த them. கடந்த நான் உங்களுக்கு தீமை கொடுத்து பார்க்கிறேன். Let me bring evil in their life. உன்னை தூஷிப்பா. And when I bring evil, they உம்மை will curse you to your தூஷிப்பார். face. They will curse you to your சத்துரு face. உனக்கு தீமை கொடுத்து
சத்துரு உனக்கு Satan தீமை brought evil in your நீ life கர்த்தரை தூஷிக்கிறாயோ என்று அவன் பார்த்தான். and waited to see if you will Hallelujah. curse your Lord to his ஆனால் face. இந்த blessing worship center இருக்கிறவர்கள் கர்த்தரை தூஷிக்கிறவர்களாய் அல்ல, தீமைகள் மத்தியிலே கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருந்தார்கள். And the ones who are here in Blessing Worship Center were not the ones who will curse the Lord to his face, but even amidst evil they worship God. சாபத்திலும் வியாதியிலும் பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்து உன்னை கட்டி பார்த்தான். The Satan brought bondages, curses and sickness and bound you in your நீ life. செயல்பட முடியாதபடிக்கு உன்னை கட்டி பார்த்தான். He bound you to not allow you to work in your life. அந்த கட்டுகளின் மத்தியிலே, அந்த சாபத்தின் மத்தியிலே, ஆயிரம் பிரச்சனைகள் மத்தியிலே நீ கர்த்தரை தூஷிப்பாய் என்று நினைத்தார். Satan thought even amidst those bondages and curses Hallelujah. and evil that he had brought, he ஆனால் thought இங்கே that he would உட்கார்ந்திருக்கிற curse the தேவ Lord. பிள்ளைகளாகி நீங்கள் உங்களுடைய பாடுகள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், வியாதியின் மத்தியிலே நீங்கள் கர்த்தரை தூஷிக்கிற கூட்டமாய் அல்ல, அவரை நோக்கி ஜெபிக்கிறவளாயும் அவரை துதிக்கிறவளாயும் கர்த்தர் கண்டார். All those who are seated here, you were not the people amidst those bondages, curses and sickness and troubles. You did not curse God, but God saw you as a கடந்த praying people. 11 மாதங்கள் For the past 11 months, உன் பிரயாசத்தை எல்லாம் அவன் வெறுமையாக்கி போட்டான். He emptied all your work. உன் சம்பளத்தை பாதியாக்கி போட்டான். He made your salary into உனக்கு half. இருந்த வேலையை அவன் புடுங்கி பார்த்தான். He took away the work that you had job you எங்கே had. நிறைவு இருந்ததோ Everywhere you saw அங்கே அவன் fullness. குறைவை அனுப்பினான். He sent emptiness in your எங்கே life. எல்லாம் இருந்ததோ, In places where you had எங்கே fullness, கை நிறைய சம்பளம் இருந்ததோ, wherever you had fullness of அங்கே salary, ஒன்றுமில்லை என்ற நிலையிலே உன்னை கொண்டு வந்து He நிறுத்தினான். brought you into a place of emptiness. ஆனால் But, ஹல்லேலூயா, hallelujah, எல்லாம் இருந்த இடத்துல in the places where you had fullness, ஒண்ணு இல்லாத சூழ்நிலையில கூட even in the situation where you had நீங்க nothing, கர்த்தரை தூஷிக்கல, you did not curse நீங்க God, கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுக்கல, you did not நீங்க murmur against ஜெபிக்கிறதையும் God. துதிக்கிறதையும் கர்த்தருக்கு வைராக்கியத்தை காண்பிக்கிறது என் தேவன் கண்டார். My God saw you worshiping and praying and Hallelujah. showing zeal towards your God. ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், And that is why the என் Lord ஜனங்களிடத்துல says, சொல், tell to my people, என் பிள்ளைகளிடத்துல சொல், tell to my children, ஒன்றுமில்லாமல் மத்தியிலும் even amidst the என்னை emptiness, ஆராதித்துக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளிடத்துல சொல், tell to my people who are worshiping me, கட்டப்பட்ட நிலையிலும் even amidst bondage, என்னை நோக்கி ஜெபித்து என்னை துதிக்கிற மற்ற ஜனங்களிடத்துல சொல். tell to my children who prayed and worshiped, நன்மைகள் எதிர்பார்த்த இடத்துல தீமைகள் வந்த போதிலும் என்னை நோக்கி ஜெபித்து துதித்த என் ஜனங்களிடத்துல சொல். tell to my people who saw evil in the places where they expected good. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த 12வது மாதம் கர்த்தர் உனக்காக அவர் காரியங்களை வாய்க்க செய்து அவர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண This போகிறார். 12th month, God is going to work for you and change everything and make everything that you do to prosper. ஆமென், Amen. ஆமென், Amen. ஆமென். Amen. என் அன்பு தேவ பிள்ளையே, My beloved children of God, கர்த்தருக்கு தெரியும் the Lord knows எத்தனை பாடுகள் உபத்திரத்து மத்தியிலே நீ கர்த்தருக்கு வைராக்கியம் நின்று கொண்டிருக்கிறாய். how zealous you stood for God amidst the tribulation and troubles that you faced. ஆயிரம் குறைவுகள் உன் வாழ்க்கையில வந்த போதிலும் எல்லாத்தையும் நீ இழந்த போதிலும் கர்த்தரை உன் வாழ்க்கையில நீ இழக்காமல் அவர் பிடித்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் The பார்த்திருக்கிறார். Lord saw that even amidst emptiness and even amidst lackings, and though there were thousands of disappointments in your நன்மை life, எதிர்- you stood for God. நன்மை எதிர்பார்த்த இடத்துல எல்லாம் தீமை வந்த போதிலும் கூட நீ முறுமுறுக்காமல் இந்த நிமிஷத்துல கூட உன் இருதயத்தில் 1000 வலிகள் 1000 வேதனைகள் இருந்தாலும் என் கர்த்தரை பிடித்துக் கொண்டிருக்கிறாயே அதை கர்த்தர் பார்த்தார். Though there was so much of pain and anguish in your heart because you received evil in the places that you expected good, the Lord is seeing your faithfulness there. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், And that is why the Lord says, என் மகளே, my daughter, ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார், He sees every என் one of மகளே, you and tells you, my daughter, என் மகனே, my son, என் பிள்ளைகளே, my children, இந்த 12வது மாதம் in the 12th month, காரியங்கள் மாறுதலாய் முடியும். things are going to change in your life. விசுவாசிக்கிறவர் மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. And those who believe say விசுவாசி amen. மாத்திர கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் And those who சொல்லுங்க. believe say amen. ஆமென், Amen. ஆமென், Amen. ஆமென். Amen. ஆனா நான் ஒண்ணு செய்யணும், But we have to do அதை something. விவரிக்காமல் முடிக்கிறேன். Let me just tell it to you shortly. யோசேப்போட வாழ்க்கையிலே நன்மைகள் நன்மையாய் மாற காரணம் The reason
the evil was turned into good in the life of Joseph. அநேக காரணங்கள் இருக்கிறது. There are lots of reasons. ஆனால் ஒன்று, But one of the primary reason, தனக்கு தீமை செய்த சகோதரர்களை அவன் மன்னித்தது மாத்திரமல்ல, அவளை நேசித்தான். not only forgiving his brothers who did evil to him, he also loved them. ஆவியானவர் சொல்லுகிறது நீங்க கேட்கணும். Listen to what the Holy Spirit says to you. காரியங்களை மாறுதலா முடிய பண்ண போகிற மாதம். The month that things are going to change in your life. Don't miss the promise. வாக்குத்தத்தத்தை நீங்கள் தவறவிட வேண்டாம். God says to you and me, கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். the reason for God to change the evil into good in the Joseph life. யோசேப்புடைய வாழ்க்கையிலே தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவதற்கான காரணம், Joseph knew a secret. யோசேப்பு ஒரு ரகசியத்தை He பயன்படுத்தினார். knew God, what pleases God. தேவனை எது பிரியப்படுத்தும் என்பதை யோசேப்பு அறிந்திருந்தார். நண்பர்களை நான் நேசிக்கிறவளை நேசிப்பது எல்லாராலும் முடியும். It is easy for you to love the ones who love you. ஆனா தீமை செய்கிறவனை நேசிக்கிற யோசேப்புக்கள் இந்த 12வது மாதம் எழும்ப வேண்டும். But God expects Joseph to rise up, who will love those who hate you and do evil against you. நேசிப்பீங்களா? Will you love them? 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 அதை செய்யுங்க. Do that. இரண்டாவது யோசேப்புடைய வாழ்க்கை தீமை நன்மையா மாற காரணம் என்ன? Second reason for the evil to be turned into good in Joseph's life. அவன் எஜமானுக்கு உண்மையா இருந்தான். He was faithful to his இந்த master. 12வது மாதம் கர்த்தர் சொல்றார். In the 12th month, the Lord says, கர்த்தருக்கு உண்மையா இருங்க. be faithful to உன் the Lord. குடும்பத்துல உண்மையா Be இருங்க. faithful in your family. வேலை ஸ்தலத்துல உண்மையா Be இருங்க. faithful in your workplace. சபைக்கு உண்மையா Be இருங்க. faithful in your church. சின்ன காரியமானாலும் உண்மையா Be இருங்க. it small or big, be faithful in every. உன் You be உட்காரத்திலையும் faithful. உன் எழுந்திருக்கிறதுலையும் அறிந்திருக்கிற கர்த்தர். The Lord knows you. Lord knows you are sitting and standing. மூன்றாவது யோசேப்புடைய வாழ்க்கை தீமை நன்மையாய் மாற காரணம், The third reason why the evil was turned into good in Joseph's life, அவன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான். he held on to his holiness. அவன் பரிசுத்தத்தை He காத்துக்கொண்டான். protected his இந்த holiness. வருட கடைசியில் ஆவியானவர் சொல்றாரு, The Holy Spirit says to each and உன் every one of தீமை you today, நன்மையை மாறுவதற்கு for the evil to turn into உன் good in your life, பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். God expects holiness in your life. ஹalleluya. Hallelujah. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோகளை கட்டுகள் அறுக்குவது காரணம் என்ன? The reason that bondages of Shadrach, Meshach, and Abednego were freed up was உலகத்தோடு இசைந்து போக அவங்க ஒத்துக்கொள்ளல. they did not adjust according to the situations of the இன்றைக்கு world. கிறிஸ்தவ உலகம் உலகத்தோடு உலகமாய் இசைந்து கொண்டிருக்கிறது. Today the Christian world is adjusting to காலம் whatever the world மாறிச்சு is பாஸ்டர். doing. They are saying times have changed, அப்படி pastor. இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் போணும். In a way you have to adjust according to the world. சில விசுவாசிங்க ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு எச்சரிப்பை சொல்றேன். To those who are listening online, I'm giving this as a warning to உன்னுடைய you. கை கால் சுகமா இருக்கும்போது கர்த்தருடைய ஆலயத்தை வந்துடு வீட்டுல உட்கார்ந்து ஆன்லைன்ல பார்க்கிறது ஆசீர்வாதம் இல்லை. When you have good health and strength, come to the church and worship God. உன் ஆபத்திலிருந்து உன்னை விடுவித்தது கர்த்தர். It is the Lord who protected you from உன் danger. வியாதியிலிருந்து உன்னை பாதுகாத்தது கர்த்தர். It is the Lord who saved you. If you are கர்த்தரை sitting at தேடி home வா ஆலயத்திற்கு. and come and seek the Lord. கர்த்தரை தேடி ஆலயத்துக்கு வா. Come to the church seeking the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. உலகத்தோடு உலகமாய் மாறாதீர்கள். Don't become one with the world. கொரோனாவை காரணம் காமிச்சு ஆலயத்துக்கு வருவதை நிறுத்தாதே. Don't stop coming to the church showing corona as a reason. எந்த சூழ்நிலையிலும் உலகத்தோடு இசைந்து போவாதீர்கள். Don't become one with the world or adjust with the world. ஒருவேளை பிசாசு சொல்லுவான், Satan may say to you, கொஞ்சம் கொரோனா கொண்டாந்து காட்டுறேன், I would bring this corona and show to அந்த you. ஒன்னையே காரணம் வச்சு சர்ச்சை விட்டுருவான். Showing that one reason itself, you are going to leave the church. ஆவியானவர் உங்களுடைய எல்லா காரியத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். And the Holy Spirit is seeing everything in your life. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட கட்டுகளை கர்த்தர் அறுத்தெறிந்ததுக்கு காரணம், The reason Lord broke the bondages from the life of Shadrach, Meshach and Abednego, உலகத்தோடு ஒத்து போகாமல் கர்த்தர் பட்சத்தில் நின்றார். they did not become one with the world but stood for God. ஒன்றுமில்லாம இடத்துல எல்லாம் இருந்தது. There was fullness in the places where there were emptiness. வெறுமை இப்போது நிறைவாய் மாறினது. Emptiness now became fullness. எதனால் மாறினது? Why did it change into fullness? எதனால் மாறினது? Why did it change?
பிரயாசப்படுறது உண்மைதான். It is true that they worked hard. ஆனால் பேதுருடைய கீழ்ப்படிதல், But the obedience of Peter, உன்னுடைய கீழ்ப்படிதல் இந்த 12வது மாதம் உன் ஒன்றுமில்லாமையை மாற்றப் போகிறது. your obedience is going to change your emptiness into fullness. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற உன்னுடைய கீழ்ப்படிதல் உன் குறைவுகளை நிறைவாய் மாற்றும். Your obedience to the word of God is going to change your emptiness into fullness in your life. இந்த 12வது மாதம் ரொம்ப முக்கியமான ஒன்னு செய்யணும். You have to do one important thing in this 12th உன் வாழ்க்கையில காரியங்கள் மாறுதலாய் கர்த்தர் முடிய பண்ண போகிறதுனால for God is going to change everything in your life. 12வது மாதம் கர்த்தர் சொல்கிறாரு, The Lord says in the 12th month, நல்ல சாப்பிடு, eat well. விருந்துண்டு சந்தோஷமாயிரு. Eat well and be joyful. Amen. Amen. ஆனா அடுத்து ஒன்னு செய்யணும். There's something else that you have to do. என்ன சொல்லப்படுது? எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யணும். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஒரு பகுதியை தான் நம்ம நிறைய பொதுவா செய்வோம். Only one part we will always do. ஐயோ இந்த பண்டிகை நாட்கள் விருந்துண்டு சந்தோஷமா இருப்போம். We will always say this is the festive season that we will eat well and rejoice in the Lord. இரண்டாவது பகுதி நம்ம கண்ணிலே விழாது. The second part will not even come into our eyes. இரண்டாவது பகுதி சொல்லுகிறது, The second half says, எளியவர்களுக்கு to the poor and to the தானம் needy, தர்மம் செய்ய வேண்டும். giving gifts to the Amen. poor and destitute. ஆமென். Amen. ஆமென். Amen. செய்வீங்களா? Will you do it? ரெடியா சில வீட்டில் அக்கா மாமா மச்சால ரெடியா இருக்கிறாங்க. எப்போடா டிசம்பர் 25ஆம் தேதி வரோம், அக்கா வீட்டுக்கு போகலாம், தங்கச்சி வீட்டுக்கு போகலான்னு. There are some who are waiting for December 28 for them to go to their sister or brother's house for the இந்த feast. வருஷம் அவங்களுக்கெல்லாம் 144. This year that section 144 for all those people சொல்லினோம். who usually visit you. யார் 144 போட்டா? உங்க பாஸ்டர் போட்டார். சரிங்களா? இந்த வருஷம் டிசம்பர் மாதம் 12வது மாதம் தெருவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்ன பண்ணுங்க, நல்லா கொடுங்க. நீங்கள் ஒவ்வொரு இருக்கிற இடங்களிலே நீங்கள் யாராக இருக்கணும் தெரியுமா? ஒரு குட்டி இயேசுநாதரா நீங்கள் இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா?